தொடர்ந்து ஒரு முக்கிய செய்தி பார்க்கலாம். பிரதமருடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவசர சந்திப்பு நிகழ்த்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரதிராஜா அவர்கள் கேட்கலாம். பாரதிராஜா, வணக்கம். இந்த சந்திப்பானது எவ்வளவு மணி நேரம் நீடித்தது? இந்த சந்திப்பில் என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது? விரிவான விவரங்கள் என்ன பாரதிராஜா? கண்டிப்பாக பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பாக தற்போது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரதமர் நரேந்திர மோடியை அவரது அலுவலக இல்லத்தில் யோக்மார்க்கில் உள்ள அலுவலக இல்லத்தில் சந்தித்து பேசி வருகிறார். இந்த சந்திப்பின் போது முக்கியமான விஷயங்கள், அதாவது நேற்றைய தினம் ஒரு சந்திப்பு நடைபெற்றது. முப்படையைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தியிருந்தார். அவர்கள் என்னென்னலாம் தகவல் தெரிவித்தார்கள், குறிப்பாக அந்த சீஸ் ஃபயர் வயலேஷன் என்று அழைக்கக்கூடிய எல்லை மீறிய தாக்குதல், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நேற்று பாதுகாப்புத்துறை அதிகாரியுடன் ராஜ்நாத் சிங் ஆலோசித்திருந்தார். அந்த தொடர்பான தகவல்களை தற்போது பிரதமருக்கு தெரிவித்திருக்கிறார். அதே போல இந்த தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக ஏற்கனவே பிரதமர் கடுமையான கண்டனம் தெரிவித்திருந்ததுடன் அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். அதற்கான நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கப்பட்டுள்ளது, தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக என்னென்ன விஷயங்கள் எல்லைப் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை ராஜ்நாத் சிங் அவர்கள் மோடி அவர்களுக்கு விவரித்து வருகிறார். அது மட்டுமல்ல, இன்று காலை முதலே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். அங்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டது என்ற தகவல்களை தற்போது தெரிவித்து வருகிறார். இந்த சந்திப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே மோடி அவர்கள் தெரிவித்திருந்தார், இந்த தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஜீர்ந்து கொள்ள முடியாது, இதற்கு தக்க பதிலடி கொடுப்போம் என தெரிவித்திருந்தார். எனவே இந்த சந்திப்பானது அந்த பதிலடி தருணமாக அமையுமா என்பதையும் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தற்போது இந்த சந்திப்பானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த முடிவில் என்னென்ன விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ள வாய்ப்பிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.